ருக்கோட அப்பா அவளை சைக்காட்டிஸ்ட் அழைச்சிட்டு போறேன்னு சொன்னார். அந்த ஃப்ராட் அரவிந்த் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கான். எப்படியோ அம்மா புண்ணியத்துல நான் தப்பிச்சிட்டேன் அத்தை. என்ன அந்த அரவிந்த் எப்ப பார்த்தாலும் கண்கொத்தி பாம்பு மாதிரி கவனிச்சுட்டே இருக்கான். நிம்மதியா தூங்க கூட முடியல. கனவுல கூட வந்து பயமுறுத்திட்டே இருக்கான். பெருமாள் உனக்கு சோதனை தரனா எல்லாம் நல்லதுக்கு தானே எடுத்துக்கோ. ருக்கு, அந்த அரவிந்துக்கு என்னைக்குமே உன் மேல சந்தேகம் வரப்படாது. நீ இப்படி நடிக்கிறேன்னு அவனுக்கு தெரிஞ்சது மறுபடியும் உன்னை கிட்னாப் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அவனிருந்து தப்பவே முடியாது. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அதுக்கப்புறம் அந்த அரவிந்த் ஃப்ராடுங்கிற விஷயம் உங்க அப்பாவுக்கு எப்படியாவது தெரிஞ்சாகணும். அதுக்கு என்ன வழியோ அதை முதல்ல செய். நானும் முடிஞ்சா மட்டும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் எந்த ஒரு பிளான போட்டாலும் உடனே மூக்குல வெறுத்து வந்து என்னோட பிளான் எல்லாம் எப்படியும் உடைச்சிடுறேன். கவலைப்படாத இருக்கு. இவ்வளவு நாள் நீ மட்டும்தான் போராடிட்டு இருந்த. இப்ப நானும் உன் கூட இருக்கேன். நல்ல சமயமா பார்த்து அவன் வேஷத்தை கலைச்சிடுவோம். நான் பாக்குற வரைக்கும் பாப்பேன் மாமி. அநேகமா அந்த அரவிந்தே விலகி போயிட்டா நல்லது. அப்படி இல்ல என் ஃப்ரெண்டோட பெரியப்பா ஐஜியா இருக்காரு. அவரை பார்த்து எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுவேன். நீக்கு வேற வழி தெரியல மாமி. நாம எல்லாம் மானத்துக்கு பயந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேங்கிற தைரியம் அவனுக்கு. அதான் இப்படி ஆடுறான். முதல்ல அந்த அரவிந்தோட விஷமத்தனத்தை உங்க அப்பாவுக்கு புரிய வை. அப்படி முடியலன்னா கண்ண மூலியமா போலீஸ்க்கு போலாம். சரி மாமி. அப்புறம் அலமோ ஒரு நல்ல சந்தர்ப்பமா பார்த்து கண்ணங்கிட்ட சாரி கேட்டுடுறே. பாவம் அரவிந்த் சொன்னதை நம்பி நீ அவனை எவ்வளவோ திட்டி இருக்க. அவன் மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கும். கண்டிப்பா மன்னிப்பு கேட்கிறேம்மா. என் மாப்பிள்ளைண்ட மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு எந்த ஈகோவும் இல்லை. சரி, நாம கிளம்பலாம். சரி மண்ணி. ருக்குவுக்கு பைத்தியம் இல்லை. இவங்களை எல்லாரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு பைத்தியமா நடிச்சு ஏமாத்திருக்கா. என்ன இவ்வளோ வேகமாக வர? என்ன விஷயம்? ருக்குவுக்கு பைத்தியம் இல்லை, நடிச்சிருக்கா. கல்யாணத்தை அவாய்ட் பண்றதுக்கு தள்ளி போடுறதுக்கு இவ்வளவு நாள் நடிச்சிருக்கா. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நீ தான் நம்பல. உனக்கு எப்படி தெரிய வந்தது? கோயிலில் பார்த்தேன். மற்றவங்களோட அவ பேசிட்டு இருந்தா, கொஞ்சம் குலாவிட்டு இருந்தா. அவங்க அம்மா, கண்ணனோட அம்மா, பாட்டி எல்லார்கிட்டையும் ரொம்ப நார்மலா பேசிட்டு இருந்தா அவ. இப்போ நான் என்ன செய்யறது? அவளை கடத்திட்டு போய் தாலி கட்டிட்டுமா? அவள் பைத்தியம் இல்லைங்கிற விஷயம் உனக்கு தெரியுங்கிறது அவளுக்கு தெரியுமா? தெரியாது. நல்லதா போச்சு அரவிந்த். இவ்வளோ நாள் அவன் நடிச்சிட்டு இருந்தா. இனிமே நீ நடி. நீ தான் நல்ல நடிகனாச்சு. நீ நடிச்சிட்டு இந்த விஷயம் அப்பாவுக்கும் தெரிய வேண்டாம். சொன்னா அவன் நம்ப மாட்டான். ருக்கு பைத்தியம் இல்லைங்கிற விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் சரியான நேரத்தை நம்ம உடைப்போம். எப்போ போட்டு உடைக்கிறது? எப்போ என் கல்யாணம் நடக்கிறது? நடக்கும். உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீ பதறாத. அதை என்கிட்ட விட்டுரு. பாவம், அதனால ருக்குவோட வாழ்க்கை பாதிக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத பத்தி நான் கவலைப்படல. என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் நடக்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. நம்ம குடும்பத்துக்கு இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் எந்த பிரச்சனையுமே நம்ம கைக்கு மீறாமல் சமாளிச்சிட்டோம். அதே மாதிரி ருக்குவோட பிரச்சனையும் கண்டிப்பாக சால்வ் ஆகும்னு நம்ம நம்பலாம். என்னவோ மாப்பிள, உங்க வாக்குப்படியே நடந்தா சந்தோஷம்தான். கண்டிப்பா நடக்கும் சம்பந்தியம்மா. பாருங்க, உங்க பேரை சிரிக்கிறா. இதே மாதிரி கண்ணனுக்கும் ருக்குவுக்கும் குழந்தை பிறக்கும். அதை நீங்க மடியில வச்சு தாலாட்ட போறேன். என்ன என்ன செல்லம், என்ன சொல்றீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார், உட்காருங்க. தேங்க்யூ மேடம். நாம புதுசா எடுத்திருக்கிற அந்த விளம்பரத்துல ஆல்மோஸ்ட் சில விஷயங்களை ஆர்டர் மாத்தி நியூவா 2 வெர்ஷன் வேணும். ஏன்னா தமிழ் புத்தாண்டு வருதுல்ல, அதுக்காகத்தான். அப்புறம் வாய்ஸ் கூட விஷுவல் மேல ஓவர்லாப் பண்ணிடுங்க. நியூ இயருக்கு ஏத்த மாதிரி பஞ்சிங் டயலாக் கூட கொஞ்சம் செஞ்சு கொடுங்க மேடம். அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். பண்ணிடலாம். ஸ்ரீ, எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த பிஸ்கட் கம்பெனி ஆடோட பட்ஜெட் ரெடி ஆயிடுச்சு, அனுப்பிச்சிடலாமா? அனுப்பிச்சிட்டேன். ராகவன், இவர் ராசி சிக்ஸோட ஓனர். ஹலோ சார். வணக்கம் சார். நம்ம இவங்களுக்கு பண்ணி கொடுத்த ஆட்ல வேற ஒரு வெர்ஷன் கேட்கறாரு. ஆஹா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 1 or 2 daysல பண்ணிடலாம். சார் அப்ப நீங்க? ஐ எம் ராகவன், இந்த கம்பெனியோட ஜேஎம்டி. என்னோட ஹஸ்பண்ட். அப்ப நீங்க சூர்யா ஸ்வீட்ஸ் ஓனரோட சன்னா? ஆமாம் சார். பரவாயில்லையே, தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் உங்க ரிலேஷன் ஆயிருக்க வேண்டியது. கண்ணன் தானே உங்க பிரதர்? ஆமாம். என் பொண்ணை தான் அவருக்கு கொடுக்கறதா இருந்தது. ஒரு சில காரணங்களால அது மிஸ் ஆகி போச்சு சார். ஓ, வீட்டில் கூட பேசிட்டு இருந்தாங்க. வெளியால் யாரோ எங்கள் ஃபேமிலி பற்றி தப்பாக சொன்னாங்களாமே. சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார். மிஸ்டர் ஸ்ரீகாந்த் சார் தான் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்க ப்ராப்ளத்தை பத்தி என்கிட்ட சொன்னாரு. அதனால தான் நான் அப்படி பேசிட்டேன் சார். இப்போ உண்மையிலேயே நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். ஆனாலும் எனக்கு ஷாக்கா இருக்கு சார். பிரச்சனைகள் இருந்தது என்னவோ உண்மைதான். அது எல்லாமே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்தது. இப்போ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம். சாரி சார். எங்க அப்பா இருந்த சூழ்நிலையில பின் விளைவுகள் என்ன வரும்னு தெரியாம உங்ககிட்ட தப்பா பேசிட்டாரு. பரவாயில்லம்மா, அவரும் என் மேல இருந்த அக்கறைனால தான் அப்படி சொல்லியிருக்காருமா. எனக்கு தான் இவங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க கொடுத்து வைக்கல. நீங்க இந்த விஷயத்துல ஒன்றும் வருத்தப்பட்டுக்க தேவையில்லை. ஏன்னா உறவுங்கிறது உண்டாகிறதுக்கு முன்னையே உடஞ்சி போறதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லைம்மா. சேர்ந்திருக்கிற உறவு தான் எப்பவுமே பிரியக்கூடாது. அந்த வகையில நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேம்மா. வரேன் சார். சரி ஸ்ரீ, அந்த ப்ரொபோசலை ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ராகவன். ம், சாரி ராகவன். எதுக்கு? எங்க அப்பா உங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசுனதுக்கு. நீ எதுக்காக சாரி சொன்ன ஸ்ரீ? ஏதோ நம்ம ஃபேமிலிக்கு பேட் டைம். அது மட்டும் இல்லாமல் கண்ணனுக்கு கல்யாணம்னு பேச்சு எடுத்தாலே அது ஏதோ பிரச்சனை தான் போய் முடியுது. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இல்ல ராகவன், நம்ம வீட்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறது கண்ணன் அண்ணா தான். ஏன் சொல்ல போனா நம்ம 2 பேரோட பிரச்சனையும் கூட தீர்த்து வச்சது அவர்தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் சைட்ல இருந்து தப்பு இருந்துச்சுன்னா நான் உடனே சாரி கேட்டுருவேன். எப்போ எங்க அப்பா தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் அம்மா கிட்ட சாரி கேட்டுட்டேன். இப்போ உங்ககிட்டயும் கேக்குறேன். சாரி. ஹே ஸ்ரீ, டோன்ட் பி சில்லி. கண்டதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, ஓகே? என்ன குப்தாஜி, டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரச்சனை எதனால வந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை பற்றி லீகலாக எப்படி ப்ரொசீட் பண்ணுங்கிறத நான் யோசிக்கணும். சார், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் 80 பேர் சொசைட்டியில் ஹவுசிங் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம்.
இடமெல்லாம் கூட செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். சொசைட்டின்றதுனால சிஎம்டிஏ உடனே அப்ரூவல் கொடுத்துருவான்னு நம்பித்தான் இந்த பிளாட் எல்லாம் வாங்கினோம். இப்ப திடீர்னு அப்ரூவல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. எங்க டெபாசிட் பணமெல்லாம் கூட நிக்குது. நீங்க தான் இந்த கேஸை எப்படியாவது எடுத்து நடத்தி கொடுக்கணும். இது எப்படியாவது அப்ரூவல் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் நாங்க ஃபீல் பண்றோம். ஓகே மிஸ்டர் ரங்கநாதன், எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க 2 நாள் கழிச்சு என்ன கான்டாக்ட் பண்ணுங்களேன். தேங்க்யூ சார், நான் வரேன். ஓகே. என்ன சுந்தரம், இந்த பக்கம் ஓ, மறுபடியும் உயில மாத்தி எழுதுறதுக்கு வந்திருக்கியா? இதெல்லாம் எப்படி கரெக்டா சொல்றேன்னு பாக்குறியா? இந்த பயலையும் கூட்டிட்டு லாயர் ஆபீஸ்க்கு வந்தா என்ன அர்த்தம்? சரி, ஒரு அநாத பயலுக்கு இப்படி சொத்தை எழுதி வைக்கணும்னு அலையோ அலன்னு அலையறியே, என்ன மனசாட்சி உறுத்துறதோ? ரங்கநாதா, எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க? எது தேவையில்லாத விஷயம்? டேய், உன் குடும்பத்தை பத்தி எனக்கும் அக்கறை இருக்குடா. அன்னைக்கு ராகவனை வீட்டு விட்டு அனுப்பிச்சியே, அவனை நான் தானே கூட இருந்து பார்த்தேன். ஏண்டா, தெரியாம தான் கேட்கறேன். பெத்த புள்ளைய வீட்டு விட்டு அனுப்புற, ஒரு அநாத பையில தூக்கி தலைமையில வச்சுன்னு ஆடுறியா? என்னடா என்னடா இதெல்லாம்? இதுக்கு மேல ஏதாவது பேசுன மரியாதை கேட்ட. டேய், என்னடா ரொம்ப சொல்ற? உன் பொறப்ப பத்தி இவனை கேட்டு பாடுறா, எல்லாம் தெரியும். அப்புறம் என்கிட்ட எகிர்றா. கண்ணா, டேய் கண்ணா, கையிடுறா. கை எடுங்கிறேன் இல்லையோ? எடுறா கைய. போலாமா? என் சட்டையில கை வைக்கிற அளவு உனக்கு தைரியம் வந்துட்டாடா? ஏய், இருடா, கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு காட்டுறேன்டா. ஏய், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. இனிமே உனக்கெல்லாம் பயப்படணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. எங்க அப்பாக்காக பாக்குறேன். இல்லைன்னா ஒன்னா டேய் கண்ணா, அட